ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்கிரிப்ட் சேனல். 8th ஸ்டாண்டர்டில் ஒலி, அதாவது சவுண்டு, இந்த டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒலி அதிர்வுன்னா என்ன, வீச்சுனா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஒலி ஊடகங்களோடது, அதாவது வந்து ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒலியோட திசைவேகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸு, 2 சம்மு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஒலி முழக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒலி முழக்கம்னா என்ன சார்? ஒலி முழக்கம்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பொருளோட வேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது காற்றில் ஒலியின் திசைவேகத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதை தான் வந்து ஒலி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது வந்து அது மீயொலி வேகத்தில் வந்து போகுதான், அதை அப்படி சொல்லுவாங்களாமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துப்பாக்கி குண்டு, ஜெட் விமானம், ஆகாய விமானம், இது எல்லாமே வந்து மீயொலி வேகத்தில் வேகமாக போகக்கூடியது. இந்த மாதிரி சவுண்டில் ரொம்ப சவுண்டாக போச்சுன்னா அதான் வந்து ஒலி முழக்கம். காற்றில் ஒலியின் திசைவேகத்தை விட அதிகமான ஒரு ஒலியை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒலி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சில சமயம் வந்து இந்த ஆகாய விமானங்களால் உருவாகக்கூடிய ஒலி இருக்கு இல்லையா? ஸோ அந்த அதிர்வலைகள் வந்து கண்ணாடி, கட்டடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஆற்றல் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலி எதிரொலித்தல்னா என்ன, எதிரொலினா என்னன்னு பார்த்துடலாம். ஒலி எதிரொலிக்கிறது அப்படின்றது வேற, எதிரொலின்றது வேற. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு ரப்பர் பந்தை சுவத்தில் எறிகிறோம், அது போய் பட்டு திரும்ப நம்மக்கிட்டே வரும். இது வந்து எதிரொலிக்கிறது. ஓகேவா? பட்டு பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் ஒலி அப்படின்றது ஒரு திடப்பொருள் இல்லை திரவம், இதில் ஏதாவது பட்டு திரும்ப வந்து பிரதிபலிக்குமா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஒலி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வளவளப்பான, சுரசுரப்பான, பெரிய பரப்பு, எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒலி எதிரொலிப்புக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அந்த 2 பாயிண்ட், இந்த 2 விதிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒலியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தக்கூடிய, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி படுது, இந்த புள்ளியில் படுகோணம் இருக்குது, அந்த எதிரொலிக்கக்கூடிய கோணம் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது படுகோணம், இது எதிரொலிப்பு கோணம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து எப்போயுமே ஈக்குவலாக தான் இருக்கும், சமமாக இருக்கும். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பரப்பு, இதில் வந்து ஒளிபடக்கூடிய திசை, எதிரொலிக்கக்கூடிய திசை. ஸோ இந்த புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்து கோடு. ஓகேவா? இதுதான் இந்த செங்குத்து கோடு. ஓகேவா? இது எல்லாமே இந்த ஒரே தளத்தில் தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படுகோணம், எதிரொலிப்பு கோணம் சமமாக இருக்கும். இந்த பரப்பில் ஒளிபடக்கூடிய திசை, எதிரொலிக்கும் திசை, இதுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு எல்லாமே ஒரே தளத்தில் தான் இருக்கும். இதுதான் வந்து ஒலி எதிரொலித்தல் விதிகள். ஸோ இது ரெண்டில் எதையாவது ஒன்று கொடுத்து இது என்ன விதின்னு கேட்கலாம். இது ஒலி எதிரொலித்தல் விதியா இல்லை எதிரொலியா, எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பலமுறை எதிரொலிக்கிறது இல்லையா, அதோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நிறைய பயன்கள் இருக்குது. இந்த இசைக்கருவி, அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதய துடிப்பளவி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒலி எதிரொலித்தல் விதி தான் வந்து, அதாவது வந்து பலமுறை எதிரொலித்தல் தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகே? இசைக்கருவின்னு நமக்கு தெரியும், இந்த குழல் பெருக்கி, குழல், நாதஸ்வரம், செனாய், தரை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி கூம்பு மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது இந்த எல்லாத்துலேயும் கிடையாது, இந்த குழல் பெருக்கியில் இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து இப்படி கூம்பு இருக்கு இல்லையா, ஸோ இப்படி வந்து இப்படி இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு மூலமாக என்ன ஆகும்னா ஒலி வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து இப்படியே பெருக்கமடைய செஞ்சு கேட்பவரை நோக்கி அது போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கருவியில் ஒரு குழாய் இருக்கும், அது தொடர்ந்து ஒரு கூம்போடைய அமைப்பு இருக்கும். ஸோ இது வந்து ஒலியை பெருக்கமடைய செஞ்சு கேட்பவரை நோக்கி முன்னேறி செல்லும் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த பலமுறை எதிரொலித்தலோட பயன்கள் தான் ஒன்று வந்து இசைக்கருவி, இன்னொன்று வந்து இதய துடிப்பளவி. இதய துடிப்பளவுனா ஒன்றுமே கிடையாது, ஸ்டெதஸ்கோப்பு இப்படி இருக்கும், ஒரு இணைப்பு குழாய் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும். இந்த பாட்டை வச்சு தான் மருத்துவர்கள்லாம் வந்து நம்மளோட செஸ்ட் பாகத்தில் வச்சு அந்த துடிப்பு வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த இணைப்பு குழாயிலே பல முறை எதிரொலிச்சு தான் அந்த சவுண்டு வந்து மருத்துவரோட காதவே வந்து அடையுமா. ஸோ இதெல்லாம் வந்து பலமுறை எதிரொலித்தலுக்குரிய பயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பலமுறை எதிரொலித்தலுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்ம காதுகள் கருவி இருக்குல்லையா, அதை பயன்படுத்துகிறோம்னா ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதில் வந்து மின்சாரம்லாம் இருக்கனால ப்ராப்ளம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதை விட்டுருங்க. எதிரொலினா என்ன சார்? இப்போ பாருங்கள், உயரமான கட்டடம், மலை, இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று நம்ம கை தட்டினோம்னா அந்த கை தட்டுறது நமக்கு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் நேரம் வந்து கேட்கும். இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம். இந்த திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒலிக்கு பேர் தான் எதிரொலி. ஒரு இடத்துல பட்டு பிரதிபலிச்சா அது ஒலி எதிரொலிப்பு. ஒரு ஒலியை நம்ம திரும்ப திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து கேட்குறோம் அப்படின்னா அது எதிரொலிப்பு. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எதிரொலிப்பு அப்படின்றது ஒரு வினாடியில் 10ல் 1 பங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கு காலத்துக்கு நம்மளோட மூளையிலேயே தொடர்ந்து உணரப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எதிரொலிக்கப்பட்ட ஒலியை நம்ம தெளிவாக கேட்கணும் அப்படின்னா அந்த ஒலி போன ஒலிக்கும் அந்த எதிரொலிக்கப்பட்ட இடைக்காலத்துக்கும் எதிரொலிக்கப்பட்டதுக்கும்
இடைப்பட்ட காலம்ன்றது குறைந்தது 0.1 வினாடியாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த எதிரொலிப்பை நம்மளால் தெளிவாக கேட்க முடியும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒளியோட வேகம்ன்றது 340 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒளியானது ஒரு மூலத்திலிருந்து சென்று தடைபட்டு எதிரொலித்து 0.1 வினாடிக்கு பிறகு நம்மளை வந்து அடையுது அப்படின்னா, ஒளி பயணித்த மொத்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, ரெண்டையும் பெருக்கிடுங்க. ஸோ பெருக்கிட்டோம்னா என்ன வரும்னு பார்த்தோம்னா 34 மீட்டர்ன்றது வரும். நம்ம வந்து பயணித்த தொலைவு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம பேசுகிறோம், செவத்துலேருந்து நம்ம வர்றோம், திரும்ப அங்கேருந்து பட்டு பிரதிபலித்து தான் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும். எங்கேயாவது பட்டு பிரதிபலித்து தான் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த கடந்த தொலைவுன்றது நம்ம டிவைட் பை 2 மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது செவத்துலேருந்து நம்மள்ட்ட வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த தொலைவு எதுலையாவது பட்டு அந்த தொலைவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இருக்கு இல்லையா, இந்த 34 டிவைட் பை 2ன்னு போட்டோம்னா நமக்கு அந்த தொலைவு வந்து கிடச்சிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கண்டுபிடிச்சிட்டோம். எதிரொலியை தெளிவாக கேட்கணும்னா எதிரொலிக்கப்பட்ட பரப்புன்றது குறைந்தபட்சம் 17 மீட்டர் தொலைவில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் வந்து தெளிவாக வந்து கேட்க முடியும். ஸோ இந்த ஒலி அலைகள் எதிரொலிக்கும் பரப்புகள் மீது படும் ஒலி அலைகளின் தொடர் எதிரொலிப்பின் காரணமாக தான் இந்த இடி முழக்கம் ஏற்படுறதுக்கு காரணமும் கூட அந்த எதிரொலி தான். ஓகேவா? ஸோ இடி முழங்கிரும். ஸோ மழை பட்டு திரும்ப அங்கே பட்டு இங்கே பட்டு எங்கேயாவது பட்டு அந்த ஒலியை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து விடாமல் நம்ம கேட்போம், பார்த்தோன்னா தெரியும். ஸோ அதுக்கு அந்த இடி முழக்கத்துக்கு காரணமும் அந்த எதிரொலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த சம்மை நான் இன்னொரு டைம் வந்து நடத்துகிறேன். ஸோ தெளிவாக புரியுற மாதிரி நடத்துகிறேன். ஸோ அந்த பாக்ஸை விட்டுருங்க. ஸோ கீழே வாங்க. எதிர் முழக்கம்னா என்ன சார்? எதிரொலின்றது வேறு, எதிர் முழக்கம்ன்றது வேறு. ஓகேவா? எதிரொலினா திரும்ப திரும்ப பட்டு கொஞ்சம் நேரம் அந்த சவுண்டு வந்து நீடிச்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் எதிரொலி. எதிர் முழக்கம் அப்படின்னா ஒரு பெரிய அறை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குதுன்னா அது வந்து சுவரில் பட்டு மீண்டும் எதிரொலிப்பு அடைந்து அதோட கேட்கும் தன்மை சுழியாகும் வரை நீடிக்கும். ஸோ இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேட்கும் தன்மை வந்து சுழியாகிற வரைக்கும் அந்த சவுண்ட் இருக்குமா, அதுக்கு பேர் தான் வந்து எதிர் முழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எதிர் முழக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பன்முக எதிரொலிப்பு. எதிர் முழக்கத்துக்கு என்ன காரணம்? பன்முக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எதிர் முழக்கம்ன்றது கலையரங்கம், பெரிய பெரிய அறைகள், திரையரங்கம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஒலியை நம்மளால் சவுண்டாக வந்து தெளிவாக வந்து கேட்க முடியாது, அந்த இசையை வந்து நம்மளால் ரசிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த எதிர் முழக்க ஒலியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்குன்னு சில பொருட்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒலியை வந்து உட்கவரக்கூடிய பொருட்களான அமுக்கப்பட்ட நார், அட்டை, திரைச்சீலை, பிளாஸ்டர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க. உட்காரக்கூடிய சேரில் பின்னாடியும் அந்த ஒலியை வந்து உட்கவரக்கூடிய பொருட்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து தெளிவாக வந்து அந்த வரக்கூடிய ஒலியை வந்து நம்ம கேட்க முடியும். அப்போ எதிர் முழக்கத்தினால இந்த பிரச்சனைகள்லாம் திரையரங்கங்களில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம தேட்டர்லாம் வந்து கட்டும்போது இதெல்லாம் மனசில் வச்சு தான் கட்டுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வச்சு தான் ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து மீயொலி. மீயொலினா ஒன்றும் கிடையாது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலியை மீயொலி. ஸோ அதை நம்மளால் உணர முடியாது, ஆனால் நாய்கள்னால வந்து அந்த மீயொலியை வந்து உணர முடியும். அதே மாதிரி இப்போ நிறைய வாகனங்கள்லாம் வந்து மீயொலி பயன்படுத்தக்கூடிய ஹார்ன் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதன் மூலமாக வந்து மான் இந்த மாதிரி விலங்குகள்லாம் நடு ரோட்டில் வந்து அடிபடாமல் இங்கிட்ட ஏதோ ஒரு சவுண்ட் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சு போயிருமா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வவ்வால், டால்ஃபின், திமிங்கலம் இது எல்லாமே வந்து மீயொலிகளை வந்து எழுப்பக்கூடிய தன்மை உடையது. ஓகேவா? அதே மாதிரி வவ்வால் பார்த்தோம்னா மீயொலியை வந்து எழுப்பி தான் வந்து என்ன சொல்கிறது, குகையில் வந்து பயணிக்கிறது மூலமாக எதிரே வவ்வாலுக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மீயொலி மூலமாக தான் அங்கே ஒரு தடை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விலகியும் போகுமா, அதுக்கு தேவையான இரையையும் வந்து அதை எடுத்துக்கிறோமா. அதே மாதிரி டால்ஃபின், திமிங்கலம் இது எல்லாமே இப்படி தான் தண்ணி கடியில் வந்து மீயொலியை வந்து இது பண்ணி அது பயணிக்கும். அதே மாதிரி அதுக்கு தேவையான இரையையும் வந்து அது எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மீயொலியோட பயன்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த மீயொலியை வந்து பயன்படுத்தி நம்ம உடல் உள்ளுறுப்புகளை வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ உடல் உள்ளுறுப்புகள் அந்த எலும்புகள் மீது பட்டு எதிரொலிச்சு ஒரு ஃபோட்டோ மாதிரி இது பண்ணும். அதை வந்து கணினியில் வந்து சேவ் பண்ணுவாங்களாம், அதாவது சேமிப்பாங்களாம். ஸோ இந்த படத்துக்கு பேர் தான் வந்து எக்கோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசிஜின்றது வேறு, எக்கோகிராம்ன்றது வேறு. அப்போ எக்கோகிராம்னா எதிரொலி ஆழ வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதிரொலி ஆழ வரைபடத்தில் வந்து பயன்படுறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மீயொலி தான் வந்து பயன்படுது. ஸோ இதை தவிர்த்து இது மருத்துவ ஆய்வுகள், கடல் கண்காணிப்பு இதில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த உலோக பட்டைகள் தூய்மையாக்கக்கூடிய இதில் பயன்படுத்துகிறாங்க.
அதே மாதிரி வெடிப்பு ஏதாவது இருக்குது உலோகப்பட்டையில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதயத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிரொலிக்கப்பட வரக்கூடிய பிம்பத்தை வந்து அதை பயன்படுத்தி எடுப்பாங்களாம். மீயொலியை பயன்படுத்தி அந்த பிம்பத்தை எடுத்து இதயத்தோட பிம்பத்தை எடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் மீயொலி இதய வரைவி அப்படின்னு பார்ப்பாங்க. சிறுநீரக கற்களையும் வந்து அதை வச்சு உடைச்சி சிறுநீரகத்தின் வழியாக வந்து வெளியேற்றக்கூடிய நுட்பமும் வந்து இந்த காலத்தில் இருக்குது. ஸோ மீயொலியை பயன்படுத்தி பண்ணக்கூடியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோனார்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சொல்லுவாங்க, அதோட அப்ரிவேஷன். ஸோ கடலுக்கு அடியில் ஓகேவா அதோட ஆழத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கடலோட ஆழத்தில் எவ்வளோ ஆழத்தில் அந்த பொருள் இருக்குது, அதாவது வந்து சோனாரை அனுப்பிடுவாங்க. அதுலேயும் மீயொலி தான் பயன்படும் ஓகேவா. அது போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும். ஸோ அதை வச்சு அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, குன்று மலை இதெல்லாம் எந்த ஆழத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வச்சு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க ஓகேவா, அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மீயொலி வந்து கடந்த தொலை வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா 2t/t v = அந்த வீல் போன தூரம் அதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. 2t/t நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பரப்பப்பட்ட மற்றும் பெறப்பட்ட அலைகளுக்கு இடையான கால இடைவெளியை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. இதை டீன்றது காலம் சொல்லலாம், நீரோட வேகத்தை வின்னு சொல்லலாம். ஸோ v = 2t/t. எதுக்கு 2tன்னு போடுறாங்கன்னா, இந்த கப்பல்லேருந்து போன தூரம் போய் பட்டு வருது இல்லையா. ஸோ போனதை வச்சு தான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். போயிட்டு திரும்பி வந்தால் அப்போ அது 2 தொலைவு இல்லையா, அதை வந்து இது பண்ணணுன்றதுக்காக தான் 2t. 2 டிஸ்டன்ஸ் இருக்கனால 2t அப்படின்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு இந்த சம்ம செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு கப்பல்லேருந்து அனுப்பப்படக்கூடிய மீயொலி கடலுக்கு அடியில் உள்ள பொருளின் மீது எதிரொலிக்கப்பட்டு 3.42 வினாடிக்கு பிறகு மீண்டும் வந்தடைகிறது. ஸோ நம்ம சொன்னேன் கடல் நீரோட ஒளியோட வேகன்றது 1531, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா தெரியும் நமக்கு. மீயொலி கடந்த தொலைவுன்றது 2 × கடலோட ஆழம் அப்படின்றது தெரியும் எல்லாத்துக்கும், ஏன்னா 2 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து 1500. ஸோ கடல்லேருந்து அதோட அடிப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீயொலி கடந்த தொலைவுனா 2 × கடலோட ஆழம். 2 தடவை கடலோட ஆழம் கால்குலேட் பண்ணுறோம்ல, அதுதான். ஸோ இங்கே வந்து கடலோட ஆழம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடந்த தொலைவுனா வேகம் × நேரம், அதாவது வந்து 2t/t = v. இந்த ஃபார்முலா தான்ப்பா, அந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் இங்கே போட்டிருக்காங்க. நமக்கு வந்து கடந்த தொலைவு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ கடந்த தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, வேகம் வந்து கொடுத்துட்டாங்க, இந்த 3.42 கொடுத்துட்டாங்க ஓகேவா. அதாவது வந்து நேரம் வந்து 3.42, வேகம் வந்து 1531. ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா t தெரியும் ஓகேவா. t = அந்த 3.42 1531 பெருக்குனா ஸோ இந்த ஆன்சர் வரும் ஓகேவா. என்ன வந்திருக்கு, $5236 வரும். ஸோ நம்ம சொன்னேன் 2t = 5236 வருமா. அப்போ t = 5236/2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ மின் இதய ஒளி வரைபடம்னா ஒன்றுமே கிடையாது, ECG எக்கோகார்டியோகிராம் சொல்லுவாங்களே அதுதான். அதுலேயும் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, இதயம் இருக்கு இல்லையா, அதை பிம்பத்தை எடுத்து நமக்கு இது பண்ணும், அதை டேரெக்டாக வந்து ஒரு பேப்பர்லேயே அதை அச்சிடும். ECG பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ஓகேவா. அடுத்து செவியோட அமைப்பு. இப்போ பாருங்கள், இது ஒன்றும் கிடையாது. இது வந்து செவி மடல்னு சொல்லுவாங்க, இது செவி குழாய்ன்னு சொல்லுவாங்க, இது செவி பறைன்னு சொல்லுவாங்க. செவி குழாயோட முடிவில் தான் வந்து செவி பறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நடு செவியில் தான் வந்து 3 எலும்புகள் இருக்கும். சுத்தி பட்டை அங்கவடின் 3 எலும்புகள் இருக்கும். அடுத்து காக்லியா அப்படின்றது வந்து ஒலி அலைகளை மின் செய்கைகளாக மாற்றும். ஸோ அது வந்து மூளையில் போயிட்டு ஒலியாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.